ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் அடுத்த வார எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். காவேரி தான் செலக்ட் பண்ணியிருக்க ஆள் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க காவேரி. அது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்தாவது விஜயை நான் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது, நான் எதுக்கு ரெண்டாம் தரமாக நான் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற காவேரிக்கு இப்போ பெரிய ஆபத்து காத்துட்ருக்கு. இதை எப்படி உணர போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. காவேரி கொஞ்சம் கூட ஒருத்தரை பற்றி விசாரிக்காமல் எடுத்த ஒரு முடிவுனால இப்போ தன்னோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையே ஏற்பட போகுது. அதுவும் கார்த்திக்ன்ற பையன் கண்டிப்பாக நல்லவனே கிடையாது அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு இருக்க போகிறாங்க காவேரி. அப்படி என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். காவேரிக்கு இப்போ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. காவேரியும் பரவாயில்ல, சீக்கிரம் கல்யாணம் பண்ணால் போதும் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரியான அவசர சூழ்நிலையில் கார்த்திக் பயன்படுத்திக்கிறாரு. வாங்க நம்ம போய் முகூர்த்தத்துக்கு சேலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூப்பிடுறாங்க. காவேரியை மட்டும் இல்லாமல் காவேரி வீட்டுக்கு போய் சாரதா, கங்கா, யமுனா, நர்மதா இவங்க 3 பேரையும் கூப்பிடுறாங்க கார்த்திக். வாங்களே, நீங்களும் சேர்ந்து காவேரிக்கு நல்ல புடவையாக செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம சாரதாம்மா, இவன் பாரு சும்மாவே இவனை பிடிக்கல, இதில் இவன் வேற முகூர்த்தத்துக்கு புடவை எடுக்கணும்னு சொல்லிட்டு இவன் வேற வந்திருக்கான், இவனை என்னதான் செய்கிறதுன்னு எனக்கும் தெரியல, எல்லாம் இவளால் தான், இவ பண்ணுற வேலையினால தான், இவளை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறதுன்னே தெரியல. அப்போ தான் சாரதாவும் பக்கத்தில் கங்கா கிட்ட பேசுகிறாங்க. என்னடி கங்கா, நம்மளை எவ்வளோ தூரம் தான் பொறுமையாக போகிறது, இவன் என்னடான்னு பார்த்தா இப்போ பாரு முகூர்த்தத்துக்கு சேலை எடுக்கிற வரைக்கும் வந்துட்டான், இந்த மாதிரி நேரத்துலையும் நம்ம எப்படி உண்மையை சொல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட கேட்குறாங்க சாரதாமா. இப்போ தான் கங்காவும் என்ன சொல்கிறாங்க சாரதாமாட்ட, இங்கே பாருமா, இப்போ வரைக்கும் உண்மையை சொல்லாமல் இருக்கிறதா நல்லது. ஏன்னா இப்போ காவேரிக்கு உண்மையை சொல்கிறதுனால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அவகிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு முடியாமையா நம்மளாம் இருக்கோம், கொஞ்சம் பொறுமையாக இருமா, நடக்கிறதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் காவேரி கழுத்தில் தாலி கட்டுறது நம்ம விஜய் மாமாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க சாரதா கிட்ட. அதை தாண்டி நம்பியிருக்கேன், எப்படியாவது காவேரியும் விஜய் தம்பியும் சேர்ந்தா எனக்கு போதும். அம்மாவுக்கு பெத்த அம்மாவா காவேரி தான் இருக்கா, உயிரோடு இருந்தோம் இப்போ இல்லாத மாதிரி இருக்கா, ஆனால் அம்மாவுக்கு இவள் தான் அம்மாவாக போகணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். இதை புரியாமல் இவ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியல, இந்த மாதிரி கங்கா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் நர்மதாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருமா, எல்லாமே நல்லதாகவே நடக்கும், பொறுமையாக இருமா, அவள் எந்த அளவுக்கு போகிறாளோ போகட்டும், அதனால ஒன்றுமே தப்பு கிடையாது, அவளாக தான் பண்ணது தப்புன்னு உணர வேண்டிய நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவும் சொல்கிறாங்க. சரிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ வற்புறுத்தி கார்த்திக்கும் கூப்பிட்றாரு, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் காவேரியோட சேர்ந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் தான் அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு எந்த கடைக்கு போகிறாங்களோ அதே கடைக்கு நம்ம விஜயும் போயிடுறாரு. அங்கே தான் காவேரியும் பார்க்குறாரு விஜய். அப்போ பார்த்தா காவேரியோட அந்த கார்த்திக்கும் வந்திருக்கிறதா பார்க்குறாரு விஜய். அப்போது என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தா, இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. விஜய் மட்டும் கடைக்கு போகலாங்க, அங்கே கூட அம்மாவும் போயிருக்காங்க. அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஹை காவேரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட போகிறாங்க அம்முக்குட்டி. அங்கே அம்மா கேட்குறாங்க, காவேரி மிஸ் நீங்கள் இங்கே கடைக்கு வந்திருக்கீங்களே, எதுக்கு, உங்களுக்கு சாரீ எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. ஆமாடி தங்கம், எனக்கு சாரீ எடுக்க தான் வந்திருக்கோம், நீ என் கூட வரையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி. அப்போது அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா விஜயை பார்க்குறாங்க. விஜயும் அந்த இடத்துல நம்ம ஹாஸா அம்முக்கிட்ட பேச முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் பொது இடமும் கூட அப்படின்னு நினச்சி காவேரியோட போகிறதுக்கு சம்மதிக்கிறாரு நம்ம விஜய். இந்த மாதிரி நேரத்தில் தான் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி கூட இருக்கிற காவேரிக்கு புடவை செலக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் விழுந்து விழுந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கார்த்திக் செலக்ட் பண்ணுற புடவையை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்க அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் அம்மா காவேரி கிட்ட கேள்வி கேட்குறாங்க, மிஸ் இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை பார்த்து கேள்வி கேட்க. அப்போ காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, அதுவா தங்கம், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க காவேரி. இந்த தருணத்தில் நம்ம அம்மா ரொம்பவே சேடாகிறாங்க. அப்போது நீங்கள் என் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா காவேரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கத்தோடு கேட்குறாங்க கேள்வி. இந்த மாதிரி தருணத்தில் தான் பாவம் காவேரி அப்செட் ஆகுறாங்க. காவேரிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட முகம் ரொம்பவே மாறி போயிடுச்சு அப்படின்னு பார்த்ததுமே அங்கே சேரீ எடுக்கிறதுக்கான இருந்த ஆர்வம் எல்லாமே போயிடுது நம்ம காவேரிக்கு. இந்த மாதிரி நேரத்தில் தான் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் விஜயே காவேரி பார்க்குறாங்க. விஜயும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல்
காவேரியை ரொம்பவே ஏக்கத்தோட பார்க்குறாங்க. இனி இதுக்கு மீறி எதுவும் பண்ண முடியாது. நீயே முடிவு பண்ணிட்ட உன்னோட வாழ்க்கைய. இனி நான் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் என்ன பண்ணுறாருன்னா, "அம்மு வாடா அம்மு நம்ம போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இப்போ தான் காவேரி கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அம்முவை நம்ம இவ்வளோ தூரத்துக்கு ஏமாத்துறோமே, கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம சாரதாம்மா, "ஏய் காவேரி, அங்கே என்னடி பார்வை? நீ தான் கல்யாணம் பண்ணணும், சேலை எடுக்கணும் சொல்லி தானே வந்த, எடு" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காவேரி, "என்னம்மா இப்படி பேசுகிற?" அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க. "இங்கே பாருடி, நீ வந்துட்ட, சேரீ எடுக்கணும், இவனை தான் கல்யாணம் பண்ணணும், எல்லாமே உன்னோட முடிவாக இருக்கும்போது இனி என்ன சொல்ல முடியும்? இப்போ பாரு, இங்கே வந்து அம்மு இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணிக்கிட்டு போகிறா. நீ அதெல்லாம் நினச்சா பார்க்க போகிற? நீ உன்னோட வாழ்க்கையை தானேப்பா பார்ப்ப, பாருமா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியோட அம்மா சாரதா சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே காவேரி, "என்னம்மா இப்படியே பேசுனா என்னம்மா செய்கிறது?" அப்படின்னு சொல்ல, "இங்கே பாரு, ஒன்றுமே உன்னை சொல்லலை காவேரி, நீ உன்னோட வாழ்க்கையை பாரு. விஜய் தம்பி அவங்க பொண்ணை பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கணுமோ அவங்க இருந்துக்குருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் காவேரி கிட்ட பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் கார்த்திக், "காவேரி, இது யாருங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்னோட ஸ்டூடெண்ட் தான் அம்மு, அம்முவோட அப்பா தான் அவர்" அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லிடுறாங்க. அப்போ கார்த்திக்கு ஒரு டவுட்டு, காவேரி முகம் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு டல் ஆகுது? இவ்வளோ நேரம் சேரி எடுக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தாங்க, இப்போ அம்முவை பார்த்ததுமே விஜயும் பார்த்ததுமே ரொம்பவே சோகத்தில் இருக்காங்கன்னா, இவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு கார்த்திக். "சரி காவேரி, என்ன புடவை பிடிச்சிருக்கா இல்லையா, எடுக்கிறீங்களா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரி அப்போ சொல்கிறாங்க, "இல்லை கார்த்திக், எனக்கு இப்போதைக்கு புடவை வேணான்னு நினைக்கிறேன், இன்னொரு நாள் பார்த்துக்கலாமே" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே, என்னாச்சு காவேரி இவ்வளோ தூரத்துக்கு சேட் ஆகுறாங்களே, ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. "சரி, உங்களோட விருப்பம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூப்பிட்டுட்டு, "இனி நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்பிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் வெளியே விஜயை பார்க்குறாரு கார்த்திக். "என்ன ப்ரோ, உங்களுக்கும் காவேரிக்கும் என்ன தொடர்பு இருக்குது? ஏன் நீங்கள் வந்ததுமே கொஞ்ச நேரத்தில் காவேரியோட முகம் அவ்வளோ தூரத்துக்கு வருத்தம் அடைகிற அளவுக்கு இருந்தாங்க? ஏதோ உங்களுக்கும் அவங்களுக்கும் எதுவும் கனெக்ஷன் இருக்கா?" அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க கார்த்திக். அப்போ தான், என்னடா கார்த்திக்ன்றவர் இவர் நல்லவராக இருப்பான்னு பார்த்தா இவரோட லாங்குவேஜும் இவர் பேசுகிற விதமும் தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு தோண ஆரம்பிக்குது. சரி, கொஞ்சம் பொறுத்து தான் பார்ப்போம் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் நம்ம விஜய் என்ன பண்ணுறாருன்னா, கார்த்திக்கை பார்க்குறாரு ஒரு இடத்துல வச்சு. அப்போ கார்த்திக் வந்து யாரோட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, சில தப்பான ஒரு ரவுடிகள் மாதிரி இருக்குது. இதை பார்த்த விஜயும், "இது ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நிற்கிறாரு. ஆனால் மறைஞ்சு இருக்காரு. அப்போ தான் அந்த கார்த்திக் அந்த ரவுடிகளோட என்ன பேசிகிட்டு இருக்காருன்னா, "இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. நான் அந்த பொண்ணை சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிறேன். அந்த பொண்ணை கல்யாணம் முடித்த கையோட நான் ஒரு இடத்துக்கு பார்சல் பண்ணி அனுப்பி விட்ருவேன். நீங்கள் தான் அதுக்கு உதவியாக இருக்கணும்" அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இதை கேட்டதுமே நம்ம விஜய் ரொம்பவே ஷாக்காக்குறாங்க. அப்போ விஜய் நினைக்கிறாரு, இவன் யாரை பற்றி பேசுகிறான்? அப்போ இவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறதுனா அது நம்ம காவேரியை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறான். அப்போ காவேரியை தான் கடத்தி எங்கேயோ அனுப்பிவிடுறேன்னு சொல்கிறான் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. இவங்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது, கண்டிப்பாக இந்த தப்பை கண்டுபிடிச்சே ஆகணும், இவனை கையும் களவுமா பிடிச்சே ஆகணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. காவேரிக்கு தான் எடுத்த முடிவு தப்புன்னு விஜய் உணர வைப்பாரா? அது மட்டும் இல்லாமல் காவேரி பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிற இருந்த நிலைமையில இப்போ விஜய் தான் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி தேங்க்யூ மட்டும் சொல்லாமல் அடுத்ததாக காவேரிக்கு விஜய் மேலே காதல் வருமா? காவேரி கல்யாண மேடை வரைக்கும் போய் அங்கே கல்யாணம் நடக்காமல் போச்சுன்னா கண்டிப்பாக காவேரிக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா ஒரு ப்ளே பண்ணி கண்டிப்பாக விஜயை தாலி கட்ட வச்சிருவாங்களா காவேரி கழுத்தில் அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.